திமுகவுக்கு எதிர்ப்பான அலை என்று பொத்தம் பொதுவாக நான் சொல்லல. 504 வாக்குறுதிகளை சொன்னாங்க. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா என்று கேட்டால் கிடையாது. என்ன திட்டங்கள் கேட்டீங்க? நான் திட்டத்தை அடிக்கிறேன். இதுல ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. நீங்க யார் நிரூபிச்சாலும் நான் ஓபன் சேலஞ்ச் பண்றேன். திட்டத்தை நான் சொல்றேன். எத்தனை திட்டம் முடிஞ்சா எண்ணிக்கங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயண திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், கனடா நாட்டு பிரதமர் பாராட்டி அவங்க நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறாரு. சென்னையில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், மதுரையில் தமிழர்களின் புகழை பாரம்பரியத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டுவதற்கு மதுரையில் பள்ளிக்கட்டு மைதானம், கீழடியில் அருங்காட்சியகம், அம்பேத்கர் அயலக கல்வி உதவி தொகை திட்டம். எவ்வளவு பெரிய திட்டம் தெரியுமா? உயர்வுக்கு படி என்ற திட்டம், வடசென்னை வளர்ச்சி திட்டம், ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா சேலத்துல, இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48. எத்தனை பேருடைய குடும்பம் இதனால காப்பாற்றப்பட்டிருக்கு தெரியுமா? எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு தெரியுமா? மக்களை தேடி மருத்துவம், பெண் காவலர்களுக்கு சிறப்பு விலக்கு, மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகள். அஇஅதிமுக ஆட்சி காலத்துல திமுக போட்ட நல்ல திட்டங்கள் அப்படியே விட்டு போயிருவாங்க. இந்த மதுராயில் பறக்கும் சாலை அப்படியே விட்டு போயிட்டாங்க. அப்படி அல்ல, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பாதியில விட்டாங்க. அதிமுக திட்டம் என்பதால் கிடப்பில் போடவில்லை. மிகச் சிறப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இன்றைக்கு விமான நிலையத்திற்கு இணையாக திறக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியில அதிநவீன பேருந்து நிலையம், மாவட்டந்தோறும் நியோ டைடல் பார்க், அனைத்து சாதியினர் அர்ச்சகர்கள், பெண் ஓதுவார்கள் நியமனம், 3000க்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு குடமுழுக்கு, ஹஜ் பயணிகளுக்கு தங்கு விடுதி, கோழி விடுதி, போர் அடிச்சுனா 5 வெள்ள வீடு, புதிய அரசு கலை கல்லூரிகள். சாதனைகளை சொல்லும் போது வயிறு எரிஞ்சா அப்படித்தான் இருக்கும். முதல்வர் மலிவு விலை மறந்தகம், 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு, ஆட்சிக்கு வந்தவுடனேயே பெட்ரோலுக்கு லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, பதவி ஏற்றதும் கொரோனா நிவாரண நிதி, கொரோனா சிகிச்சைகளுக்கு இலவச காப்பீடு, கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வங்கிகளில் வைப்பு தொகை, சென்னையில் வெள்ள பாதிப்பை தடுக்க வடிகால் பணிகள், திருப்போரூர்ல 4375 ஏக்கர்ல புதிய ஏரி, கிண்டி குதிரை பந்தய மைதானத்துல வெள்ள வடிகாலுக்கு 4.6 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட 4 குளங்கள், நெல்லையில் 54,000 சதுர மீட்டர் பரப்பளவுல பொருணை அருங்காட்சியகம். இவ்வளவு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறாரு. தம்பி கேட்கிறாரு, என்ன திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெக்கேஷனுக்கு மட்டும் வீட்டை விட்டு வெளியில வரலாம் ஸ்டாலினோடு போட்டி போட வேண்டும் என்று நினைப்பது அரசியல் நகைச்சுவை என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.